அனைவருக்கும் வணக்கம். ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஏவி ரிசீவர் பார்த்துட்ருக்கீங்க. Yamaha பிராண்ட் RXV 1900. இதோட வெயிட் ஒரு 20 கிலோ இருக்குது. அது மாதிரியே ஒவ்வொரு சேனலுக்கும் வாட்ஸ் பவர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். டைனமிக் பவர் பெர் சேனல் வந்து 8 ohmஸுக்கு 160 வாட்ஸ் வருது. 6 ohmஸுக்கு 195 வாட்ஸ், 4 ohmஸுக்கு 255 வாட்ஸ் வரும். 2 ohm ஸ்பீக்கர் இங்கே கிடைக்காது. 2 ohm ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா 335 வாட்ஸ் பெர் சேனலுக்கு வருது. 7.1 இதை நீங்கள் 9.1ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சேனலுக்கும் ப்ரீ அவுட் இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு, சரவுண்டுக்கு, சென்டருக்கு, சப்வூஃபருக்குலாம் ப்ரீ அவுட்டு தனியாக இருக்குது. டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் 5 HDMI, ஒரு 5 ஆப்டிக்கல் இன்புட் இருக்குது, 2 ஆப்டிக்கல் அவுட் இருக்குது, 3 கோஆக்சியல் இன்புட் இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் அனலாக் வீடியோ இன்புட், அனலாக் ஆடியோ இன்புட், ஒரு ஆப்டிக்கல், ஒரு பென் ட்ரைவ், பிறகு அந்த ஆப்டிமைசர் மைக்கு, ஒரு ஹெட்செட்டு, ஹெட்ஃபோன் பின்னு, ப்ரோக்ராம் பண்ணுறது, டோன் கண்ட்ரோல், ஆடியோ செலக்ட், ப்ரீசெட் டியூனிங் எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்குது. பேக் பேனல் இன்புட் பின்னுலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்புறம் இந்த இதில் டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ அண்ட் டால்பி ட்ரூ ஹெச்டி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. டால்பி அட்மாஸுக்கு முன்னாடி வந்த ஒரு பவர்ஃபுல் ஹை எண்ட் ரிசீவர். 7.1 HDMI ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல். அந்த ப்ரீ அவுட் மூலமாக இன்னொரு ஆம்பில் கொடுத்து இதோட பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இதிலே வாட்டேஜ் ரொம்ப ஹெவியாக வருது. ஆம்பை தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு தெரியும், ரொம்பவே வெயிட்டாக இருக்குது. அவுட்லுக் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பேக் பேனல் அந்த எஸ்விடியோ பின்னும், மானிட்டர் அவுட்டு, எல்லா டைப் ஆஃப் இன்புட்டும், டிவிஆர், சிபிஎல் பார் சாட், டிவிடிலாம் எஸ்விடியோ டைப்லேயும் இருக்குது. RCA டைப்லேயும் இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்குது. காம்போனண்ட் வீடியோ இருக்குது. கோஆக்சியல், ஆப்டிக்கல், HDMI, வோல்டேஜ் செலக்டர், அப்புறம் ஜோன் 2, இந்த ரிசீவருக்கு ரிமோட் கூடவே வரல, நமக்கு ரிசீவர் மட்டும்தான் கிடச்சிது. இது கனடா UK மாடல் இது. ஆனால் 230 வோல்ட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரிசீவர் தான். ரிமோட் இதை வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு ரிமோட் வேணும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ரிமோட் அரேஞ்ச் பண்ணலாம். பேரிங் ரிமோட்டும் அரேஞ்ச் பண்ணலாம், ஒரிஜினல் ரிமோட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அந்த ரிமோட்டுக்குள்ளே சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா, எப்படி பேக்கிங்க்கு வாங்குகிறோமோ அதுமாதிரி ரிமோட்டுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான். ரிமோட் இல்லாமல் இதோட இந்த ப்ராடக்ட் காஸ்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம டைட்டிலே மென்ஷன் பண்ணியிருப்போம். இதோட டிஸ்பிளே BDHDயில் இருக்குது, ஆட்டோவில் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் அந்த டிஸ்பிளே தான் வரும். இந்த ப்ராடக்ட் ஒரு பவர்ஃபுல்லான 7.1 HDMI Yamaha தேவைப்படுற கஸ்டமர்ஸ் கால் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயிலாக பேசினா ரொம்ப நேரம் பேசலாம். வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இது தேவைப்படுறவங்க கேளுங்க. கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர்ஸ் தான் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அபவ் 150, ஒவ்வொரு சேனலுக்கு 150 வாட்ஸ் கூடயே வரும். இந்த மாதிரி ஆம்ப் தேடிக்கிட்டு இருக்கவங்க கால் பண்ணுங்கள். குறிப்பாக ஒரு கஸ்டமர் இந்த ப்ரீ அவுட் இருக்க மாதிரி ஆம்ப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு.
அவர் நம்பர் சேவ் பண்ணலை. அந்த மாதிரி விரும்பி கேட்குறவங்களுக்கு தான் இந்த ஹை எண்ட் ரிசீவர். கால் பண்ணுங்கள், பேசுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.